அண்ணனோட சொத்தை தம்பி ஏமாத்தினால தம்பி குடும்பத்துல வாரிசே வர, தம்பி அண்ணன் ஏமாத்தினாலும் அண்ணன் குடும்பத்துல வாரிசு வராது. நீங்க எதை ஏமாத்தினாலும் அதை அனுபவிக்க உங்களுக்கு வாரிசே கொடுக்க மாட்டேங்குது. இருக்கு நீங்க யாருக்காக இப்ப நீங்க அண்ணன் கிட்ட இருந்து புடுங்குறீங்க சொத்து? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே. வாரிசே உங்களுக்கு இல்லைன்னா அப்ப எதை வாங்கி அனுபவிப்பீங்க? சோ இதுதான், இதுல நீங்க எல்லாமே இதுல சரிசமமா செயல் பண்ணும். அதே மாதிரி ஒரு இடத்த புது இடத்த வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க செய்ய வேண்டியது அந்த இடத்துல இருந்து ஒரு மண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு 5 நாளாவதோ இல்ல ஒரு 7 நாளாவது இல்ல ஒரு 9 நாளாவது உங்க வீட்டுல வைங்க. உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லதா நடக்குதா கெட்டதா நடக்குதா? நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க, இல்ல ஒரு இடத்துல வீடு கட்ட போறீங்க, இங்கதான் தங்க. அந்த இடத்துல மண்ணை நீங்க இருக்கிற இடத்துல ஒரு 5 நாள் இல்ல 10 நாள் வைங்க. அது உங்களுக்கு உணர்த்த வச்சுக்கலாமா வேண்டாமாண்டி? ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆன்மா இருக்கு. சும்மாலாம் வந்து நம்ம இப்ப நீங்க ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டிட்டீங்க, நாளைக்கு உங்க பசங்க அதை வித்துட்டு போயிடுறாங்கன்னா உங்க ஆன்மா துடிக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கட்ட ஒரு பிள்ளைங்க வித்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த துடிக்க அந்த இடத்துல அந்த சக்தி வேலை செய்யும் 100%. அதனால இந்த இடம் சம்பந்தமா சொத்து சம்பந்தமா என்னைக்காவது யாருன்னா விட்டு கொடுத்துருங்க. இப்ப அந்த லேடி விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க சூப்பரா இருப்பாங்க. யார் எந்த தங்கச்சி கிட்ட இடம் கொடுக்காம அடிச்சு புடுங்குறாங்களோ இவங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. இதை யார் அனுபவிக்கணும்? இவங்க வாரிசு அனுபவிப்பாங்க. ஸோ அந்த இடம் சொத்து விஷயத்துல குறிப்பா இந்த பெண் சகோதரிகளை கேட்கும்போது கொடுத்துருங்க. நல்லதோ கெட்டதோ கொடுத்துருங்க. அது உங்க வம்சம் அடுத்த கட்டத்துக்கு போதுமான வழிவகை செய்யும். மொத்த கர்மம் வாங்கிறாங்கன்னு கூட நினைச்சிங்க. இது வந்து அப்படி இந்த தவிர தயவு செய்து செய்யாதீங்க. பல பேருக்கு வந்து வருத்தமா இருக்கலாம், ஆனா உண்மை இது இப்படிதான் கர்ம செயல்படுது.